நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே உலக தரத்திலேயே இந்த மாதிரி ஒரு சாப்பாடை யாரும் பார்த்துருக்க முடியாது. நைட்டு மாறிக்கியா? என்ன மாறிக்கி? நேத்து என்ன பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? ஐயப்பா, என்ன பண்ணேன்? பச்சை மிளகா சாப்பிட்டதா? ஐயோ, நேத்து நைட்டு அப்படின்னா அடி அடி நடிச்சால. ஆமா, நேற்று நைட்டு நண்பல அடி. அதான் சொல்றேன். ஐயோ வேணா சாமி, மது பாப்பா மன்னிச்சுக்க பாப்பா, இனிமேல் விட்டு சண்டை வச்சுக்கிற மாட்டு. ஐயோ ஐயோ, என்ன சொரிஞ்சா கொடுக்குற? ஏய் அப்பா அடிக்கூடாப்பா. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு உலகத்தர வாய்ந்த ஒரு சாப்பாடுன்னா நம்ம வீட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கு. இந்த சாப்பாடை சிக்கன் ரைஸா, மட்டன் ரைஸா, சிக்கன் பிரியாணியா, மட்டன் பிரியாணியா, புலால் பிரியாணி எதையுமே தெரியாது எனக்கு. ஆனால் இது ஒரு நான்வெஜ்னு மட்டும் தெரியும். ஓகேங்களா? தரமான ஒரு சாப்பாடு. நம்மள என்ன காத்த காணா புசு குசுன்னு வரும். ஒரு குசும் காணா எப்பா வைப்பா சுட்டு போடுங்க வரும். சிக்கனா மட்டனாவே மாட்டாங்க. என்னது அச்சிருவேன் அச்சு முறுக்கு வேணுமா? வாங்கி தரப்பா. ஆமா வேணும். அச்சு முறுக்கா? அச்சிருவேன். அடா பாவியலா, என்னங்கடா உலகத்தர வாய்ந்த சாப்பாடுன்னா ஒரு உள்ளூர்ல ஒரு சாம்பார் சாதத்தை கட்டி வச்சு தெரியுமா நண்பர்களே, எங்க அப்பா ஏமாறுறாங்க. சாம்பார் சாதம் சுட சுட சாம்பார் சாதம். ஓகே ஓகே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே. தனிமொழி வைக்க மாட்டீங்களா? தனிமொழி வைக்க அறிவில்லை உங்களுக்கு? அறிவில்லை. இனியவே அடிக்காதீங்க நண்பர்களே. இந்த சாம்பார் சாதம் எப்படி செஞ்சோம்னு பாத்தீங்கன்னா, குக்கர்ல போட்டு சாம்பார் சாதம் செஞ்சோம்னா இருகலா இருக்கும். தனித்தனியா சாம்பார் வச்சு அப்புறம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வச்சு சாப்பிடணும்னா நல்லா சாயந்தரம் வரைக்கும் நாளும் இருகாது சாப்பாடு. தண்ணி மட்டும் பாப்பா போடு. வரவா ஓடு ஓடு அடி விழு. போய் டக்குன்னு முண்டு வா. பாப்பாவை அடிக்க கூடாதுப்பா, பாவம் அம்மா பாப்பா இல்லை. போதுமா? ஓகே. ஒரு ரிவ்யூ சொல்லிட்டியா? ஒரு ரிவ்யூ சொல்றது உனக்கு தாண்டி சொன்னேன். அசிங்க உனி யாரு கேட்டது சொல்லு? நீ யாரு கேட்டது? இந்த கேவலம் தேவையா சாமி? நான் சொன்னா பேசறோம். மாது சொன்னா மது இந்த இது காய் வைக்கடா வேணாம். உனக்கு ஒரு அண்ணன் கமெண்ட் பண்ணிருக்காப்புல, வாயாடி முனியம்மா அப்படின்ட்டு. சரி சொல்ல மாட்டேன் இனிமேல். வாயாடி மதுமான்னு தானே சொன்னேன். பேசக்கூடாது. டக்குன்னு சாப்பிடு, சாப்பிடு லேட் ஆகுது. அது சாப்பிடு. பேசக்கூடாது. பேசக்கூடாது. அப்படி பேசக்கூடாது. இதுவும் அப்படியே இருக்கணும். என்னத்தை நான் சொல்றேன்? லூசு பேர் உள்ள பெத்துறா. நான் ஒன்றும் சொல்ல தாய் விடு. மணியை கூப்பிடுங்க. மணி உங்க என்ன ஒன்று ஓ உண்டுது மணி. சாப்பிடாங்கண்டு சாப்பிடும் போது லேட் ஆகுது. ஸ்கூல் போனேன். இப்போ வீடியோட கட் பண்ணுங்க. பார்த்தப்பல சாப்பிட மாட்டேதுப்பா. ஓவரா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
வாயாடி வெத்த புள்ள வாயாடி முனியம்மா நீதாண்டி முனி அம்மா. நான் பாட்டு படிக்கிறேன், ஒளிய படிக்கல. நான் உன்கிட்ட பேசலாம். முனியம்மான்னு சொல்லாத. அங்கே கமாண்டு தான் அப்படி பண்ணியிருக்காங்க, வாயாடி முனியம்மாண்டு ஒனியை. நான் அதை ஒனியை சொல்லலை, மது பாப்பா வாயாடிலாம் கிடையாது. அவங்க கமெண்ட் பண்ணலாம், நீ தான் சொல்லக்கூடாது. அப்படியா பற்றியா நண்பர்களே? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மது பெத்த அப்போ இனியும் அடிக்குது. நான் பேசலை பண்ணிமேலு, நான் யார்கிட்டையும் பேசலை. ஓ உங்கள் அப்பா தானே பட்டினி பாரு. எனக்கு அண்ணா உங்கள் அப்பா தானே. ஒழுங்கா சாப்பிடலாம். சாப்பிடுப்பா டக்குண்டு. லேட் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு. டீச்சர் டெய்லி இந்த வீடியோ பார்ப்பாங்க, நம்ம வீடியோவை. எனக்கு என்ன டீச்சர் எனக்கு இதுக்கு சம்மந்தம் தான் நான் கிளம்பி சொல்கிறேன் பாருங்க, சாப்பிட மாட்டேது. சாப்பிடு பாப்பா. தோசை சாப்பிடுச்சா? ஒரு தோசை சாப்பிட்டேன், புளிச்சிருச்சு. புளிப்பு மாவா ஏன் இப்படி பண்ணுற? மாவு கூட வாங்கிட்டு இருக்கலாம்ல. வாயை பற்றி குறையுமா முனியம்மாவுக்கு? சரி 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 அப்போதே வாய் குறையுமா மதுக்கு? ஓகே, மது சொன்ன ஓகே தானே? இல்லை சரி, நான் சொன்னால் கோபப்பட மாட்டேன். கமாண்ட் அப்படி தர மாட்டாங்க உங்கள் நண்பர்கள். என்ன ஒன்று அதுக்கு அவங்களும் சொல்லக்கூடாது. நோ வாயாடி முனிய மாதிரி சொல்லுவீங்களா, ஆனால் சொல்லக்கூடாதா நண்பர்களே? நோ நோ உருட்டக்கூடாது. சாப்பிடு, குனிஞ்சு சாப்பிடணும். அது இருந்தா கேட்டா சாப்பிடு. போதுமா? ஓகே நண்பர்களே, ஒரு அருமையான ஒரு காலையில் ஒரு சாம்பார் சாதம் வீடியோ தான் பார்த்தோம். உங்கள் சப்போர்ட்டு உண்மையிலேயே ரொம்ப அதிகமாக இருக்குது எங்களுக்கு. வர வர வீடியோ, ஒவ்வொரு வீடியோவுமே முதல்லாம் 500 பேர் 600 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தோம் எங்கள் சேனலில். இப்போ 1000 பேர் 2000 பேர் 3000 பேர்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு இமையும், அந்த கண்ணும், அந்த நொடியும், அந்த பொழுதும் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் என் தமிழ் சொந்தங்களே. தமிழகம் தாண்டி அயல்நாட்டில் சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, ஜப்பான், குவைத், கல்கத்தா இப்படின்ற அயல்நாடை கடந்து எங்கள் வீடியோ பரவி கொண்டிருக்குது. பரவினா என்னது, பறந்து எங்கள் வீடியோ போய் சென்று கொண்டிருக்குது. எந்த யூடியூப் சேனல் இருந்தாலும் மீசமணி மது பாப்பா வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த நெக்ஸ்ட் வீக்கில் இந்த வாரம் சனிக்கிழமையில் ஒரு ஹோட்டலில் வந்து எங்களை இனியும் பாப்பாவையும் ரிவ்யூ கூப்பிட்டுருக்காங்க. சனிக்கிழமை எனக்கு லீவ், அதனால நாங்கள் வெளில போகிறோம். வெளியில் எங்கே போகிறோம்னா, உங்களை அமெரிக்கா ஜப்பான் கொண்டு கூட்டி போல சாப்பாடு வீடியோ ரிவ்யூ வீடியோ கேட்டிருக்காங்க ஒரு ஹோட்டலுக்கு. அந்த ஹோட்டல் இப்போ பேரை சொல்ல மாட்டேன். நாங்கள் போயிட்டு ஒரு வீடியோ போடுறேன். பெரிய ஹோட்டல் நண்பர்களே மதுரையில். இனி ஆனால் பணியை மட்டும் வேணாம் மிஸ் பண்ணிட்டாங்க. பாப்பாவும் கூட்டி வாங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி நேற்றே சொன்னாங்க. நான் சொன்னேன் பாப்பா ஸ்கூல் இருக்குது சார், ஸ்கூல் முடிச்சுட்டு சனி ஞாயிறு அந்த 2 நாளில் ஒரு நாள் வர்றேன்ருக்கேன். அப்போ சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சனிக்கிழமை பாப்பாவை கூட்டி அந்த ஹோட்டல் ரிவ்யூ போடுறேன். போடுறேன். எல்லோரும் ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுக்க நண்பர்களே. ஓகே, அந்த ரிவ்யூக்கு வந்து ஏன்னா அமௌண்ட்டு எப்படின்னு தெரில, கொடுத்தா கொடுக்குறாங்க, இல்லாட்டி ஃப்ரீ. ஏன்னா புட்டு ஃப்ரீன்ட்டாங்க. பார்த்துக்குருவோம். வீடியோ நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. ஓகேவா? நம்மளும் வளர்ந்து வர்றோம். நம்ம வீடியோ போடுறதெல்லாம் அவங்களும் வளரணும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எந்த ரிவ்யூ போட்டாலும் அந்த புட்டு நல்லா இருந்தால் தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நல்லா இல்லைன்னா வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன். இது நம்ம வீடு இல்லை. ஏன்னா நம்மளை நம்பி நம்ம ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் வெரி குட்ரா, சூப்பரா, மதுத்தங்க சூப்பர், வெரி குட், சாப்பிடுச்சு. அதுபோல் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடுவது உங்கள் உள்ளம் வெள்ள மனம் கொண்ட நல்ல உள்ளங்கள் இருக்க வரைக்கும் நாங்கள் நல்லா இருப்போம் சொல்லி விடைபெறுவதற்கு முன்னாடி எல்லாரும் ஓட்டுங்க.